பிக் பாஸ் கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆர்வமும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து குறைஞ்சிருச்சு. இதனால பல்வேறு முயற்சிகளை வந்து பிக் பாஸ் எடுத்துகிட்டே வர்றாங்க. எப்படியாவது ஆடியன்ஸை திரும்ப பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக புதுசாக சில பேர் உள்ள வரப்போறதாகவும் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ப்ரொமோவில் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப காயத்ரி வந்து நாமினேஷன் ப்ராசஸில் இந்த தடவை கலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வெளிப்படையான நாமினேஷன் ப்ராசஸ் இந்த தடவை அப்படின்ட்டு எல்லாரோட கட் அவுட் வச்சுருக்காங்க. அதில் யாருக்கு நாமினேட் பண்ணுறோமோ அவங்க மேலே ஸ்ப்ரே அடிக்கணும், அந்த கட் அவுட் மேலே ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படின்னா வெளிப்படையாக எல்லாரையும் உட்கார வச்சு நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. எந்திரிச்சோடனே காயத்ரி நாமினேட் பண்ணுறாங்க. ரைஸா எலிமினேட் ஆகணும், மரியாதை இல்லை, ரைஸாவோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ரைஸா அதை வந்து ஒரு வித்தியாசமாக சிரிச்சுக்கிட்டே வந்து ரசிக்கிறாங்க. அடுத்து ரைஸா நாமினேட் பண்ணுறப்ப காயத்ரிக்கு வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற காரணம் வந்து சம்டைம்ஸ் கோபமாக பேசுகிறீங்க, சம்டைம்ஸ் சிரிச்சுக்கிட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அவங்க. அதுக்கடுத்து வையாபுரி, ஆரவ், பிந்து எல்லாருமே வந்து காயத்ரியை தான் நாமினேட் பண்ணுறாங்க. கணேஷ் நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் உண்மையாக இருக்கணும்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம் காயத்ரியை ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. ஸ்னேகன் யாரை நாமினேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ப்ரோமோவில் காட்டலை. இப்போ என்னன்னா காயத்ரியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கமலஹாசன் முன்னாடி உட்காந்துருக்கிறப்ப அப்படியே பச்சிலம் குழந்தையா வந்து மாறிடுவாங்க. அதே நேரத்தில் கமலஹாசன் போனதுக்கப்புறம் பின்னாடி கமல் எடுத்த விஸ்வரூபத்தை விட அதிரூப விஸ்வரூபம் வந்து இவங்க எடுப்பாங்க. இந்த நிலையில நேரடியா அவருக்கு மூஞ்சுக்கு முன்னாடி அவரை எல்லாருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதோட விஸ்வரூப வெளிப்பாடு காயத்ரி கிட்ட இருந்து எப்படி வெளிவர போகுது அப்படிங்கிறதா இந்த வாரம் என்டர்டைன்மெண்ட். விஜய் டிவி இந்த தடவை காப்பாத்தினது இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க போல. இந்த ஒரு வாரம் ரைஸா காயத்ரி இவங்க ரெண்டு பேர் ஃபைட் நல்லா இருக்கும். காயத்ரி என்ன புலம்புறது ஆரவ் கிட்ட புலம்புவாங்க. புலம்புறப்ப வந்து அவர் ஆறுதல் சொல்லுவார். இது போல் அந்த சைடு வந்து ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். காயத்ரியோட ரியாக்ஷன்ஸ் இனிமேல் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே மாறப்போகுது, என்னென்ன விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த வாரம் என்டர்டைன்மெண்ட். காயத்ரி மீண்டும் நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த வாரம் அவங்களுக்கு கடைசி வாரமாக இருக்கலாம், இல்லை விஜய் டிவி போன வாரம் செஞ்ச மாதிரி காயத்ரியை திரும்ப ரீட்டைன் பண்ணிக்கிட்டு அடுத்த வாரத்துக்கு திரும்ப என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த வாரம் காயத்ரியை வச்சு செய்ய போகுது விஜய் டிவி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வாரத்தை எப்படி காயத்ரி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இனிவரும் நாட்களில் தான் நம்ம பார்த்துக்கணும். மீண்டும் அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி.